பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா ஷாபான் மாதத்துக்கு கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப சிறப்புக்குரிய மாதம். ஒரு பக்கம் ரஜபு அப்படிங்கிறது புனிதமிக்க மாதம், இன்னொரு பக்கம் ரமலான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம். இது ரெண்டுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த ஷாபான் இருக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நேசிச்சாங்க, நிறைய நோன்பு வச்சிருந்தாங்க. அதனால ஷாபான் மாதம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு பரக்கத்தான இபாதத்தை அதிகம் செய்ய வேண்டிய மாதங்கள் நாட்கள் தான் சொல்லணும். அதுலயும் பாத்தீங்கன்னா ரமலானுக்கான பயிற்சி தான் இந்த மாதம்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பெரும் பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல ஷாபானுக்கு உண்டான அமல்கள் நம்ம போடுவோம், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இதுல நம்ம ஒரு அதிர்ஷ்டமிக்க ஒரு சின்ன துவாவை மட்டும் சொல்லித்தரோம். ஏன்னா எவ்வளவோ தேவைகள் இருந்து கொண்டு இருக்குது, இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு செல்வம் தான் முதல் தேவையாக இருந்திருக்கு. எல்லாருக்குமே செல்வத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஆசை தேவை இருக்கிறதுனால அதற்கான ஒரு துவா தான் இது. இதை ஓதுனா உங்களுக்கு நிரப்பமான செல்வம் இனி அடுத்தடுத்து கிடைத்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். அந்த துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்கல் குலூலல் வாஃபிரத வ நசீபல் ஜமீல் வல் கஸ்மல் ஹசன ஃபில் ஹயாத்தி வஹுஃபில் ஆஹிரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய துவா. இந்த துவாவுடைய அர்த்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ் எனக்கு என்ன பண்ணு, நல்ல நசீபை கொடுன்னு கேட்கிறோம். முதல்ல என்ன கேட்கிறோம், நசீபு நல்லதா இருக்குன்னு கேட்கிறோம். நிறைய பேருக்கு என்னுடைய நிலைமை மாற மாட்டேங்குது, என்னுடைய நசீபே மாற மாட்டேங்குது, நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணாலுமே எனக்கு அந்த முன்னேற்றத்தை பார்க்க முடியலன்னு சொல்றீங்களா, அந்த நசீபை மாத்தக்கூடியதா இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, நல்ல அதிர்ஷ்டத்தை எல்லாவற்றிலுமே கொடுன்னு கேட்கிறோம். நல்ல அதிர்ஷ்டம்னா என்னன்னு பாருங்க. இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அதுல உங்களுக்கு சிறந்தது கிடைக்கும், ஒரு திருமணத்துக்கு போறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அது மாதிரி எந்த காரியம் நீங்க செஞ்சாலும் அதுல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய நல்ல அதிர்ஷ்டத்தை நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக செல்வத்தில் ஒரு பரக்கத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கூட கேட்கிறோம். கண்டிப்பா செல்வத்திற்கான ஒரு வழியே ஒரு அதிர்ஷ்டமா கிடைச்சிருச்சுன்னா நமக்கு நிரப்பமான செல்வம் கிடைச்சிரும். செல்வம் தான் ஒரு குறையாவே இருந்துட்டு இருக்கு. என்னதான் நல்ல நசீபு நம்ம ஒரு பக்கம் கேட்டாலும், அதே மாதிரி எல்லாத்துலயுமே அதிர்ஷ்டம்னு கேட்டாலும் தனியா செல்வத்தையும் மூன்றாவதாக நம்ம கேட்கிறோம். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு நல்ல நசீபு கிடைக்கும். இனி நாட்கள்ல இன்னும் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமை உண்டாகும். இந்த ஷாபான் மாதமாகட்டும், வரக்கூடிய ரமலான் மாதமாகட்டும், நீங்களே ஒரு நல்ல மாற்றத்தை உணர்ந்து கொள்வீங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 100 முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. ஒரே அமர்வுல ஓதணும்னு கிடையாது. இதை நீங்க என்ன பண்ணுங்க, நியத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 முறை ஓதுறேன் நியத்து வச்சுட்டு அடுத்தடுத்து எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 நாட்களுக்குள்ள ஓதி முடிச்சிருங்க. அதுல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கடைசியா இப்ப ரஜப முடிக்க போறோம். ரஜபு அப்படிங்கிறது புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளை விட்டு போயிருது. அதுக்கப்புறம் இனி புனித மாதம் வரக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் கழிச்சுதான் நமக்கு புனிதமான மாதங்களை நம்ம பார்க்க முடியும். ஷாபானும் ரமலானும் பாத்தீங்கன்னா புனிதமான மாதம் கிடையாது, ஆனா அதுக்குன்னு தனித்தனி சிறப்பு இருக்கு. ஷாபானுக்கு பாத்தீங்கன்னா அல்லாஹ்விற்கு பிடித்த மாதமாக இருக்கு. ரமலானுக்கு பாத்தீங்கன்னா நோன்பு வைக்கக்கூடிய மாதமா இருக்கனால அதுக்குன்னு தனி சிறப்புகள் இருக்கு. ஆனா புனித மாதம் நம்மளை விட்டு விடைபெறுது. அதனால இந்த நேரத்துல புனித மாதம் போகும்போது நம்ம கடைசி நேரத்துல நிறைய அமல்களை செய்து வைத்துக் கொள்வதும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதத்தை கௌரவித்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சில நாட்களையும் மாதங்களையும் நமக்கு சிறப்பாக்கி கொடுத்திருக்கானா அந்த நாட்களையும் மாதங்களையும் நம்ம அமல்களால நிரப்பணும். அதை விட்டுட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் அந்தந்த குறிப்பிட்ட நாட்களை நம்ம விட்டுட்டோம்னா அந்த சிறப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹும் என்ன பண்ணுவான், நான் ஒண்ணு சிறப்பாக்கி வைக்கிறேன், அதை நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, சிறப்பித்து கொடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு அல்லாஹும் நம்ம மேல என்ன பண்ணுவான், கோபமாக இருப்பான். அதனால சிறப்பான நாட்கள் மாதங்களை விடாதீங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இதை நீங்க செய்து கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.